சமூக வலைத்தளங்கள் தான் இப்ப நீதிமன்றம் மாதிரி செயல்பட்டு இருக்கு. குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரா இருக்கட்டும், டிவோர்ஸா இருக்கட்டும், சமூக வலைத்தளங்கள்ல வந்து நியாயம் கேக்குறாங்க. அப்படிதான் ஜாய் கிறிசல்டா, ஸ்ருதி ரங்கராஜ் மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க 3 பேரும் சமூக வலைத்தளங்கள்ல மாத்தி மாத்தி ஒருத்தரை பத்தி குறை சொல்லும்போது இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. சரி, என்னதான் நடக்குது இவங்களோட வாழ்க்கையில, இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல ஜாய் கிறிசல்டா இவங்க என்ன கேக்குறாங்க, எதுக்காக இந்த பிரச்சனைய கோர்ட்டுக்கு வரைக்கும் வந்தாங்க அப்படின்றத ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறத பார்க்கலாம். ஜாய் கிறிசல்டா என்ன பண்றாங்க, தன்னோட கணவர் வந்து தன்னை கோஸ்ட் பண்ணிட்டாரு. கடந்த 2-3 மாதங்களா கால் பண்ணா எடுக்கல, அவர் போய் நேர்ல ரீச் பண்ணா அது ஒரு வாக்குவாதமாகி அடிக்கிறாரு. ஏன்னே தெரியல, என் கூட வந்து பேசல, ஆனா இவரை வந்து என்ன திருமணம் பண்ணிருக்காரு கோவில்ல. இப்ப நான் பிரெக்னண்டா இருக்கேன், அது அவரோட குழந்தைதான், எனக்கு வந்து என்ன காரணம்ன்றது தெரியணும் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க போகும்போது இந்த விஷயம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல எல்லாம் வந்ததுனால இது ரொம்பவும் பெருசா பேசப்படுது எல்லா பக்கமும். இப்ப கோர்ட்ல வந்து ஜாய் கிறிசல்டா என்ன கேக்குறாங்கன்னா, என்னோட கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் இவர் வந்து என்ன திருமணம் பண்ணிருக்காரு, இந்த சோ கால்ட் ஹஸ்பண்ட் இவர் தான், இவர் வந்து தன்னோட மனைவியோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறதா சொல்லி என்ன திருமணம் பண்ணிக்கிட்டாரு. நான் வந்து என் கணவரோட விவாகரத்து வாங்கினதுக்கும் இவர் தான் மெயின் காரணம், இவர் சொன்னதுனாலதான் நான் விவாகரத்து வாங்கினேன், இவர் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கேன்னு சொன்னாரு. இப்போ இவரோட குழந்தைய நான் சுமந்துட்டு இருக்கேன், கடந்த 3 மாதங்களா என்னோட கால் பிக் பண்ணல, வீட்டுக்கும் வரல, எனக்கு கோஸ்ட் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. ரங்கராஜ் வந்து எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. இந்த போலீஸ் கேஸ வந்து யாருமே எடுத்துக்கல, எதுவும் பெருசாவும் செயல்படல, கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போறாங்க. ஆனா எந்த ஒரு முன்னேற்றமும் ஜாய் கிறிசல்டாவுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல விமென் கமிஷன்ல போய் மறுபடியும் ஜாய் கிறிசல்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. விமென் கமிஷன்ல ஜாய் கிறிசல்டா கம்ப்ளைண்ட் கொடுத்த சில நாட்கள்லயே ஜாய் கிறிசல்டாவும் சரி, ஸ்ருதி ரங்கராஜும் சரி மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க எல்லாருமே வந்து கமிஷனுக்கு வராங்க. இந்த வழக்கு வந்து தீவிரமாகுது. வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்ருதி ரங்கராஜும் மாதம்பட்டி ரங்கராஜ கையை பிடிச்சிட்டு வராங்க. இந்த வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆகுது. அது வரைக்குமே ஸ்ருதி ரங்கராஜ் வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசினதே கிடையாது, ரொம்பவும் அமைதியா தான் இருந்தாங்க. ஜாய் கிறிசல்டா வந்து மாதம்பட்டி கூட வந்து ஒன்னா இருக்கும் போதும் சரி, இல்ல அவங்களோட வீடியோஸ் பிக்சர்ஸ் அந்யோன்யமா இருக்கிறது, பிளவர்ஸ் கொடுத்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டாலும் ஸ்ருதி ரங்கராஜ் எதுக்குமே ரியாக்ட் பண்ணதே கிடையாது. இவங்க விமென் கமிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் ஸ்ருதி ரங்கராஜ் அவங்களோட சைட்ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த விமென் கமிஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஜாய் கிறிசல்டா வந்து மாதந்தோறும் 6.5 லட்சம் ரூபாய் வந்து ரங்கராஜ் கிட்ட கேக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியாகுச்சு. இப்போதான் ஸ்ருதி ரங்கராஜும் மாதம்பட்டி ரங்கராஜும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒத்துமையா இருக்காங்க. ஜாய் கிறிசல்டா வந்து அவங்களோட லைஃப்ல இப்ப வந்துடக்கூடாது பணத்துக்காக அப்படின்ட்டு, ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரியல. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்ன திருமணம் பண்ணதாகவும் இந்த குழந்தை வந்து அவரோட தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு அப்படின்றத வந்து ஜாய் கிறிசல்டா அவங்களோட ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பாத்தீங்கன்னா, லாஸ்ட் ஃப்ரைடே வந்து இவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆக்சுவலி அந்த டைம் வந்து ஜாய் கிறிசல்டாவுக்கு வந்து குழந்தை பிறந்ததுனால அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதுனால அந்த முடிவு வந்து கிடைக்கல. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 2-3 நாட்கள்லயே இந்த ஒரு விஷயத்த வந்து ஜாய் கிறிசல்டா ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன திருமணம் பண்ணிக்கிட்டாரு, இந்த குழந்தை அவரோடதுதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாருன்னு இவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. இவங்க ஸ்டேட்டஸ் வச்ச சில தினங்கள்லயே, சில நொடிகள்ல கூட சொல்லலாம், மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றது எல்லாமே போய், நான் விமென் கமிஷன்ல வந்து ஒத்துக்கல, என்ன மிரட்டி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, டிஎன்ஏ டெஸ்ட்ல அந்த குழந்தை வந்து என்னோடதுதான் அப்படின்னு ப்ரூஃப் ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நான் எல்லாமே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இது அப்படியே பரபரப்பா ஆகுது. இது பார்த்தா ஜாய் கிறிசல்டா மறுபடியும் டென்ஷன் ஆகி சில வீடியோக்கள் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்றாங்க, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு. அதுல அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் ஒன்னும் குழந்தை கிடையாது, நான் கடத்திட்டு போய் அவரை மிரட்டி திருமணம் பண்றதுக்கு அவருக்கா பிடிச்சுதான் வந்தாரு. இன்னும் சொல்ல போனா என்னோட ஃபர்ஸ்ட் லைஃப்ல இருந்து அவர் தான் என்ன டிவோர்ஸ் வாங்க வச்சாரு. என் ஃபர்ஸ்ட் லைஃப்ல நான் நிறைய மெயின்டெனன்ஸ்க்காக கேட்கணும், எனக்கு இல்லைனாலும் என் குழந்தைக்கு கேட்கணும், இல்லைன்னா நாளைக்கு நான் வந்து நடுத்தெருல நிக்க முடியாது அப்படின்றது நான் கேட்கிறேன். அப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கறாரு, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறாரு, இந்த மாதிரி உன் ஃபர்ஸ்ட் கணவன்ட்ட இருந்தா நீ காசு வாங்கி வாழணும் மாத்தாங்க, நான் பாத்துக்கிறேன் உன்னையும் என் குழந்தையும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நம்பிக்கையின் பேர்லமா நான் வந்து என் முதல் கணவர்கிட்ட இருந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு மியூச்சுவலா டைவர்ஸ் வாங்கிட்டு இவரு கூட வரேன். சரி, இவரோட டிவோர்ஸ் பத்தி எனக்கு தெரியாது, இவர் என்கிட்ட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதனால ஓகே அப்படின்ற மாதிரி நானும் அவர் கூட வாழ ஆரம்பிச்சுட்டேன். நான் யாரையும் மிரட்ட
மிரட்டல அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதே போல இந்த குழந்தை இவர்தான் அப்படின்றத எப்படி வந்து அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் கேட்கறாங்கன்றது எனக்கு தெரியல. நான் விமென் கமிஷன்லயே சொல்றேன், மேடம் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலான்ட்டு. அப்ப வந்து இவர் சொல்றாரு, இல்ல மேடம் எனக்கு தெரியும் இது என் குழந்தை தான், ஜாய் கிறிசல்டா மாதிரி வந்து என்னை பாத்துக்க முடியாது, நான் ஜாய் கிறிசல்டாவை ரொம்ப மிஸ் பண்றேன், அவர் வந்து என்னோட நல்லபடியா பாத்துக்கிட்டா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், எங்க வீட்டுல எல்லாரும் என்ன மிரட்டுறாங்க, மிரட்டல் பேர்ல தான் இது வந்து நடக்குது, என்னோட சொத்தெல்லாம் வந்து குழந்தைக்கு கிடைக்காதுன்னு சொல்றாங்க, நான் நானாவே இல்ல அப்படின்ற மாதிரி விமென் கமிஷன்ல மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்னதா ஜாய் கிறிசல்டா சில வீடியோக்கள் ரிலீஸ் பண்றாங்க. அந்த வீடியோக்கு அப்புறமா ஸ்ருதி ரங்கராஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஜாய் கிறிசல்டா பணத்துக்காக முழுக்க முழுக்க இவங்க கணவரை வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நோட்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் ரங்கராஜ் டு பே 8 lakhs, அப்புறம் ஸ்ருதி ரங்கராஜ் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் என் கூட வரணும் அப்படின்ற மாதிரி சில சென்டென்ஸ் வந்து எழுதி இருக்கிறத போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. அப்புறம் ஜாய் கிறிசல்டா வந்து ஸ்ருதி ரங்கராஜ் கிட்ட வந்து ரொம்ப திமிரா ஒரு தெனாவட்டாவும் புருஷன் என் கூட தான் இருக்கான், நீ வந்து ஜஸ்ட் போட்டோஸ்க்காக சோசியல் மீடியாக்காக இருக்காரு, அவர் ஏன் கூட தான் வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி சில மெசேஜஸ் வந்து போனதை ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறாங்க. இதை பார்த்த உடனே நிறைய பேர் ஸ்ருதி ரங்கராஜ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆல்ரெடி ஸ்ருதிக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு, இப்போ வந்து இன்னுமே சப்போர்ட் பண்றாங்க. நீ தான் வந்து இல்லீகல் வைஃப், ஒரு அழகான குடும்பத்துல ஒரு ஹஸ்பண்டை பிரிச்சு குழந்தைங்கள்ட்ட இருந்து அப்பாவை பிரிச்சு இல்லீகலா நீ பூந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லீகல் வைஃபே நீ இப்படிலாம் பேசுவியா அப்படின்ற மாதிரி ஜாய் மேல நிறைய வந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டா ஜாய் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க, அந்த மெசேஜே நான் அனுப்பல, மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அனுப்பினாரு, அன்னைக்கு வந்து அவர் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாரு, இந்த ஃபேமிலி போட்டோ வெளியாச்சு, அந்த வெளியானதை வச்சு நான் வந்து இவர்கிட்ட வீட்டுல சண்டை போட்டேன், இவர் எனக்கு முன்னாடியே ஸ்ருதி ரங்கராஜ்க்கு கால் பண்றாரு, ஆனா கால் பிளாக்ல இருக்கு, 7 வருஷமா இவங்க பிரிஞ்சுதான் இருக்காங்க, அவங்க மேடுக்கு கால் பண்ணி ஸ்ருதி கிட்ட பேசி என்ன எங்களுக்குள்ள சண்டை வர வைக்கிறியா அப்படின்னு எனக்கு முன்னாடிதான் சண்டை போட்டாரு, அதுக்கான ஆதாரம் கூட இருக்கு, இங்க பாருங்க, அவர் அன்னைக்கு என் வீட்டுல தானே இருக்காரு அந்த டைமிங்ல, அப்ப நான் அனுப்பல தானே, அவர் தானே அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிறிசல்டா சொல்றாங்க. ஆமா, நான் காசு கேட்டேன், அவர் தான் வந்து எனக்கு இந்த வீடு வந்து பார்த்து கொடுத்தாரு, நாங்க 2 பேரும் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா சில பல காரணங்கள்னால எங்களால வீடு வாங்க முடியல, இது வந்து நான் வந்து யூனிவர்ஸ் கிட்ட எழுதி வச்சு வேண்டினது, நான் வந்து ஒன்னும் அவர்கிட்ட வந்து சட்டப்படி லீகலா ஒன்னும் கேட்கலையே, மாசம் 6 லட்சம் ரூபாய் குடும்ப நீதிமன்றத்துல கேட்டேன், ஏன்னா அவர்னாலதான் நான் அந்த BMW காரே எடுத்தேன், அந்த மாசம் 1 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து EMI போகுது, 1 லட்சம் ரூபாய் வீட்டு வாடகை இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கே, யாரை நம்பி நான் இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்தேன், மோர் ஓவர் நான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் இந்த ஃபீல்டுல இருக்கேன், அவரை விடவே நான் லக்ஸரியாவா தான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன், இவர் எப்ப காதலிச்சு திருமணம் பண்ணணும் அப்பயே என்னோட கெரியரை விட்டுட்டேன், எனக்கு எல்லாமே இல்ல, எதுவுமே கிடையாது, அதனால தானே நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜாய் கிறிசல்டா சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் என் கணவர்னா ஜாய் கிறிசல்டா சொல்றாங்க. அவங்க எந்த அர்த்தத்துல என் கணவர் அப்படின்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. சட்டப்படி இவங்க 2 பேரும் வாழ்றது கணவன் மனைவியாவே கிடையாது. சட்டப்படி ஸ்ருதி ரங்கராஜ் மட்டும்தான் மனைவி, இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒவ்வொரு முறையும் இவங்க இரண்டாவதா இவங்களை இல்லீகலா திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையும் வாங்கிட்டு இவங்களே இந்த 2வது வாழ்க்கைக்கு இவ்வளவு போராடும் போது அத்தனை வருடம் அதுவும் சொந்த மாமா பையனை காதலிச்சு திருமணம் பண்ணி 2 ஆண் குழந்தைகளை பெற்றுட்டு லீகலா சட்டப்படி இந்த உலகத்துக்கு முன்னாடி முதல் மனைவியா இருக்கக்கூடிய ஸ்ருதி ரங்கராஜ் ஏன் அவங்க கணவருக்காக போராட மாட்டாங்க? அவங்க கணவருக்காக போராடுவாங்க தானே, அதுதானே அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, என் கணவர் கூட நான் கடைசி வரைக்கும் நிப்பேன் அப்படின்ற மாதிரி சில வாதங்களும் முன் வருது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜாய் கிறிசல்டா அவர் என்ன மட்டும் ஏமாத்தல, நிறைய பெண்களை ஏமாத்திருக்காரு, திருப்பூர்ல கோயம்புத்தூர்ல எல்லாம், எனக்கு அது இப்ப தெரியாது, நாங்க வந்து VR பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, அதுக்கான ஆதாரமும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஜாய் கிறிசல்டா சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி வருதுதா, ஸ்ருதி ரங்கராஜும் ஒரு விக்டிம், ஜாய் கிறிசல்டாவும் விக்டிம், ஆனா ஜாய் கிறிசல்டா ஃபுல் பேஸ்டா விக்டிமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, எல்லாம் தெரிஞ்சும் அவங்க இதை வந்து அவங்களே தலையில இழுத்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க திருமணமானவங்கன்னு தெரியும், குழந்தை இருக்குன்னு தெரியும், இந்த பிரச்சனைகள் வரும்னு தெரியும், தெரிஞ்சும் இதை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஒரு பொய்யான நம்பிக்கை மாதம்பட்டி ரங்கராஜ் கண்டிப்பா கொடுத்திருக்காரு, நான் வந்து ஸ்ருதி ரங்கராஜா டிவோர்ஸ் பண்ணிடுறேன் உங்ககிட்ட வந்துறேன்ட்டு, அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் இவ்வளவு விஷயங்களும் நடந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல ஸ்ருதி ரங்கராஜும் ஒரு வந்து விக்டிமா தான் இருந்திருக்காங்க. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்ருதியை ஏமாத்திருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் ஜாய் கிறிசல்டாவையும் ஏமாத்திருக்காரு, ஸ்ருதியும் ஏமாத்திருக்காரு. ஆனா ஒரு பேட் எக்ஸாம்பிளா ஸ்ருதி இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்கு. கணவர் இவ்வளோ தப்பு பண்ணியும் அவங்க வந்து ஏத்துக்கணுமா? இது உண்மையிலே லவ் தானா? இல்ல ஸ்ருதி ரங்கராஜும் ப்ராப்பர்ட்டிக்காக தன்னோட குழந்தைங்களுக்கு சொத்து வேணுன்றதுக்காக தன் கணவர் இவ்வளவு தப்பு பண்ணாலும் அவங்க கூட இருக்காங்களா அப்படின்ற மாதிரியுமே பல கேள்விகள் வருதுங்க. ஆனா என்ன கேட்டீங்க அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ்
மேலதான் முழுக்க முழுக்க தப்பு. ஒரு மேனிபுலேட்டிவ் பர்சனா தான் 2 பெண்கள்கிட்டயுமே இருந்திருக்காரு. 2 பெண்களையுமே சட்டவிரோதமாவும் மனவிரோதமாவும் ஏமாத்தி இருக்காரு. ஆனா இவருக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்வியே இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்ருதி ரங்கராஜும் மாதம்பட்டி ரங்கராஜும் இப்போ ஒன்னா இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜாய் கிறிசல்டாவுக்கு நியாயம் கிடைக்குமா? அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்குமா? இல்ல ஜாய் கிறிசல்டா கேட்கறது நியாயமே இல்லையா? இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கிழக்கு மனசுல தெரிவிங்க.